தெரியாம போனது ஏன் தப்புதான். என்ன நீங்க 2 பேரும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம என் பொண்ணு நிம்மதியா இருக்கான்னு நம்பி முட்டாளா இருந்திருக்கே. இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பயமா இருக்குமா. இப்ப என் பொண்ணு எங்கதாம்மா இருக்கா? மா காயத்ரி, என்னம்மா அது? உங்களையெல்லாம் நம்பித்தானே என் பொண்ணை விட்டுட்டு போனேன். எங்கம்மா என் பொண்ணு? கேக்குறதில்ல, சொல்லுங்கம்மா, எங்கம்மா என் பொண்ணு? அப்பா பயப்படாதீங்கப்பா. ஆனந்தி பத்திரமா தான் இருக்கா. அன்பு வீட்ல தான் இருக்கா. அன்பு ஆனந்தியை நல்லா பாத்துக்கிறாரு. என்ன இது இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட ஏன் எதையுமே நீங்க சொல்லல? காயத்ரி, ஆனந்தி சொல்லல சரி, அட்லீஸ்ட் நீயாவது சொல்லிருக்கணும்ல. ரஜனா, நீ கூட வா. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேம் தெரியும். நாங்க சொல்லணும் தான் மேம் இருந்தோம். ஆனா ஆன்லைன்ல லோன் வாங்குற யாரா இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்னு எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பயந்துதான் நாங்க யாருமே இத பத்தி உங்ககிட்ட சொல்லல மேடம். சாரி மேடம். வெரி சாரி மேடம். ஷோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். பாவம் ஆனந்தி, அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன். நான் இப்பவே ஆனந்தியை பார்க்கணும். இப்பவே அவளை நான் பார்த்தாகணும். காயத்ரி, வா நம்ம போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் போவோம். வேண்டாங்க ஐயா, நீங்க வர வேண்டாம். உங்களை பார்த்தா நிச்சயமா ஆனந்தி வருத்தப்படுவா. ஹாஸ்டல் விட்டு அனுப்புனது நான் தானே. நானே போய் அவளை கூட்டிட்டு வர்றதுதான் அதுக்கு செய்யற பரிகாரமா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க இங்கே இருங்க. ரஜனா, நீ அங்கிளை பாத்துக்கோ. காயத்ரி, வா. மேடம், ஆனந்தி கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணிருந்தா. அவ இங்க வரதா சொல்லிருந்தா. எப்ப கால் பண்ணா? ரொம்ப நேரம் இருக்கும் மேடம். அப்புறம் என்ன, வா போலாம். ஆ, ஐயா நீங்க இருங்க, வந்துடுறேன். ரஜனா, நீ ஐயாவை உள்ள கூட்டிட்டு போ. வா காயத்ரி, நம்ம போலாம். ரஜனா போயிட்டு வந்துடுறேன். அப்பா வாங்கப்பா, உள்ள வெயிட் பண்ணுவோம். என்ன மித்ரா, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது.